ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பீர்களாக. மாத்திரமல்ல, அல்லேலூயா, எல்லாவற்றிலும் மன ரம்யமாய் இருப்பீர்களாக. இன்று காலை முதல் மாலை வரை சபையில் ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. வந்து கலந்து கொள்கிறவர்களெல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதையும் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். ஆனால் இந்த சிறைச்சாலையிலிருந்து எழுதும் பொழுது அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறார் விசுவாசிகளுக்காக. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதற்காக மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து கொண்டு கொலேசு சபைக்கு அவர் வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? சந்தோஷம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், நீடிய சாந்தம் உண்டாயிருக்கணும், எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஏன் என்று கேட்டால், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார் கர்த்தர். இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிறவரும் ஆகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியானா அப்போஸ்தலன் இந்த ஜெபத்தை செய்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன ஜெபம் செய்கிறார்? உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும், எல்லா விதமான பொறுமை இருக்கணும், நீடிய சாந்தம் உண்டாயிருக்கணும், மகிமையானவருடைய வல்லமை உண்டாயிருக்கணும், எல்லா வல்லமையாகவும் பலப்படுத்தப்படும். இத்தனை காரியங்கள் நமக்கு சுதந்திரமாய் சொந்தமாய் கொடுக்கத்தக்கதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்றாரு. அது ஜெபம் பண்ணும்போது அது எப்படி ஏற்பட்டது என்று அவர் சொல்றாரு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராகிறார். இந்த ஜெபத்தினாலே அவர் சொல்லுகிறது நம்ம என்று கேட்டால், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறார். அதை எப்படி படுத்துகிறார்? இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இருள் நிறைந்த உலகத்திலிருந்து, அந்தகாரம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு, மகிமையின் ராஜ்யத்திற்கு, மகிழ்ச்சியின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரி. அப்ப இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறோம். இருளில் அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதற்காக பவுல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்படின்னா அதை அனுபவிக்கிற நாம் எவ்வளவு அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். பரிசுத்த பிதாவை இந்த செவ்வாய்க்கிழமையில மறுபடியும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தினரே, அந்த காலத்தின் எங்களை விடுதலையாக்கினரே, வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தீரே. அந்த வெளிச்சத்தினுடைய சந்தோஷமும் சமாதானம் நாங்கள் தினந்தோறும் அனுபவிக்க கிருபை தருவீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை எல்லாருக்கும் வெளிச்சங்களாய் காட்ட எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக்கும்படி தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய, இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட தேவன் நமக்கு உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். God bless you abundantly again and again and again and again. Amen.